இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாலக் பக்கோடா பண்ண போகிறா ரக்ஷா. ஆமாப்பா. பாலக் பக்கோடானா கீரை வடை மாதிரி என்னதர் வெர்ஷன். ஆமாம், கீரை வடைக்கு வந்து வேறு ஒரு ஈவினிங் ஸ்நாக் வெர்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, அது வந்து பாலக்கில் நம்ம வந்து பக்கோடா டைப்பில் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வடைக்குனா மாவு அரைக்கணும், அதில் இது கடகடன்னு டக்குன்னு பண்ணிடலாம் அதில் இருக்கிறத வச்சு. ஓகே, உடனே யாராவது கெஸ்ட் வரா இல்லை ஈவினிங் ஏதாவது ஸ்நாக் பண்ணோம் அப்படின்னா இது டக்குன்னு பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்? இதுக்கு வந்து அரை கட்டு பாலக் வச்சுருக்கேன்ப்பா. ஓகே, கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் கடலை மாவு, ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சில்லி பவுடர், உப்பு, ஒரு 2-3 பிஞ்ச் ஓமம். ஓகே, ஓமம் எதுக்காக போட்டுருது? இதெல்லாம் வந்து ஸ்பினச்சும் டைஜஸ்ட் ஆகுது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. கூட கடலை மாவு அண்ட் ஆயிலில் வேறு ஃப்ரை பண்ணுறோம். ஸோ ஓமம் ஆட் பண்ணோன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். பிரில்லியன்ட். தேங்க்யூ. கரெக்ட். கடலை மாவு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. ஆமாம், கீரையும் டக்குன்னு டைஜஸ்ட் ஆகாது, அதுக்காக ஓமம் போட்டு. ஓமமா? ஆமாம். பிரில்லியன்ட் ஐடியா. தேங்க்யூப்பா. ஓகே, ஸோ பார்க்கலாமா இப்போ? பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த கடலை மாவு போட்டுக்கிறேன். கடலை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சுக்கணும். முதல்ல தண்ணி விடக்கூடாது. கடலை மாவு, அரிசி மாவு, காரப்பொடி, உப்பு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு பாலக்கையும் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாலக்கில் தண்ணி இருக்கும். ஸோ முதல்லையே தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி பாலக்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா பக்கோடா மாவு வந்து ரொம்ப நீர்க்காயிடும். கரெக்டாக பக்கோடா போடுற பதத்துக்கு வராது. ஓகே, அப்புறம் கடுக்குன்னு ஆகிடும் பக்கோடா. ஓகே, இப்போ இதில் வந்து அரிசி மாவு, கடலை மாவு, பச்சை மிளகா, காரப்பொடி இது போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ உப்பு போட்டுக்க போகிறேன். இப்போ இதில் கீரையை போட்டுட்டுலாம். இந்த பாலக்கீரை மாதிரி வேறு கீரையும் இது போடலாமா? இது பாலக்கு மட்டும் தானே? அது இதில் வெந்தயக்கீரை வச்சு நான் ஒரு தடவை பண்ணியிருக்கேன், நல்லா இருந்தது. வேறு எதுவும் வச்சு ட்ரை பண்ணதில்லைப்பா. ஓகே, பாலக்கையும் போட்டு பிசிறின்ட்டேன். இதில் ஓமம் போட்டுலாம்ப்பா. ஓகே, பாத்திரத்தை மாற்றின்ட்டியா? ஆமாம்ப்பா, இதில் மிக்ஸ் பண்ண வசதியாக இருந்தது. இப்போ ஜலம் விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கணுமா? ஆமாம், நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும்ப்பா. ஓகே, இப்போ அதை ஃப்ரை பண்ணிட்டுலாம். எண்ணெய் காஞ்சிடுதுல? எண்ணெய் காஞ்சிடுது. ஓகே, இப்போ அதை பக்கோடாவை போட்டு இது அப்படியே கிள்ளி போட வேண்டியதா? கிள்ளி பக்கோடா. ஆமாம், உருட்டி போட்டால் ரொம்ப டென்ஸ் ஆகிடும். இப்படி கிள்ளி போட்டால் நல்லா கிறிஸ்பாக வரும். என்னென்னா ப்ரௌனாக வரணும். இதே இதில் தூள் பக்கோடா எப்படி பண்ணுறது? இவ்வளோ மாவு போடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் கீரை அதிகமாக பிசைஞ்சுட்டு ஏன்னா ஏன் கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டு எண்ணெயில் போட வேண்டியது. பாலக் தூள் பக்கோடா. ஆமாம், இப்போது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் முறுமுறுன்னு ஆனோன்னு எடுத்துடலாம். கலரும் ப்ரௌன் ஆகணும், கொஞ்சம் ப்ரௌன் ஆனோம். ஆயிடுச்சுல? இப்போ கிறிஸ்பி ஆகிடுத்து, குக்கும் ஆகிடுச்சுப்பா. இப்போ எடுத்துடலாம். ஓகே, இது ரொம்ப விட்டோம்னா கீரை தீஞ்சு போயிடும். அப்படியா? ரொம்ப ப்ரௌனாக விட்டோம்னா கீரை வந்து பொடியாக நறுக்கிறதுனால தீஞ்சு போயிடும். இப்போ கரெக்டாக கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ எடுத்துடலாம். ஓகே, ஸோ சுட பாலக் பக்கோடா ரெடி. ஆமாம்ப்பா. சூப்பர் ஸ்நாக்ஸ். தேங்க்ஸ் ரக்ஷா. தேங்க்யூப்பா.